இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் தெரியாட்டிலும் கொஞ்சம் தான் தெரியுமெண்டா அதை வச்சுக்கொண்டு என்னென்ன அவங்களுக்கு நாங்கள் வாசிக்க சொல்லி கொடுக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல நல்ல சந்தோஷம். தான் முதல் தரம் வாரீங்கண்டா. என் பேர் பிரபா. நான் ஒரு டீச்சர். நான் 3 வயசில் 2 வயசுல இருந்து 9 வயசு உள்ள பிள்ளைகளுக்கு நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். இதில் என் அனுபவத்தில் நான் கிளாஸில் என்னென்ன நான் பயன்படுத்தினோ அது பேரண்ட்ஸுக்கு உதவியாக இருக்குமென்று நான் அந்த வீடியோவை செய்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் கதைக்க போகிறது பிள்ளைகளுக்கு இப்படி வாசிக்கிறதுக்கு அந்த இந்த வேர்டை பார்த்துட்டு என்னென்ன அவங்க அதை சொல்லுவாங்க, அந்த வேர்டை சொல்லுவாங்க. வாசிக்கிறதுல வேர்டை டிரெக்டாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்று சொல்லி நான் வீடியோவாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ முதல் பிள்ளைகள் கதைக்க தொடங்குகிற நேரம் அவங்களுக்கு நவுன்ஸ் தான் தெரியும், வேர்ப்ஸை விட. நவுனுண்டா பேர் சொல் இல்லையா, இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி. அப்போ நாங்கள் ஸ்பெஷலாக இங்கிலீஷ் அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமுண்டா நாங்கள் முதல் த டேபிள், தி சேர்ன்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொடுப்போம் இல்லையா. பார்த்து அவங்க வாசிக்கிறதுக்கு நாங்கள் என்ன மாரி செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் எங்களோட ஸ்கூலில் சின்ன ஆட்களுக்கு இப்போ கதிரை சேர்ன்னு இருந்தால் நான் அந்த சேர் என்று சொல்லி அந்த வேர்டை எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அதை கதிரைக்கு பின்னால் ஒட்டி விடுவேன். அப்போ இந்த நேரம் பிள்ளைகள் அதை நடந்து போகக்குள்ளே பார்ப்பாங்க சேர். அப்போ நாங்கள் சொன்ன திஸ் இஸ் அ சேர் அதனால் அவங்களும் சேர். அப்போ அந்த எழுத்தை பார்க்கக்குள்ள அவங்க கட்டாயம் வாசிக்கிறாங்கன்னு இல்லை, அந்த அங்கே வேர்ட் என்ன பேட்டர்னில் போகுதுன்னு தான் பார்ப்பாங்க. சின்னாக்களுக்கு அந்த பேட்டர்ன் தான் கண்ணுக்குள்ளே போகும். அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் எங்கே காட்டினாலும் அதை சேரண்டு சொல்லுவாங்க. அப்போ அதை அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பார்க்க வைக்கணும், அடிக்கடி ஒவ்வொரு நாளும் பார்க்க வைக்கணும். அவங்க பார்ப்பாங்க எழுதி வச்சா கட்டாயம். அதோட மேசைக்கும் நீங்கள் டேபிள் என்ற ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அந்த மேசையில் ஒட்டி விடலாம். அப்போ அவங்களுக்கு அது அப்படியே இருக்கணும், பெர்மனெண்ட்டாக கொஞ்சம் காலம் இருக்கணும். தொடர்ந்து பார்க்கத்தான் அவங்களுக்கு அந்த சொல்லுகளை மனதுக்குள்ளே போகும். இப்போ ஒவ்வொரு முறை அவங்கள காட்ட நாங்கள் சொல்லலாம், இது டேபிள், இது சேர். அது மாதிரி கதவு, டோர். அப்போ என்னென்ன நவுன் அவங்களுக்கு தேவையோ அதுகளை வீட்டில் நான் கணக்கே இல்லை, இந்த 2-3 தான் ஒட்டணும். அப்போ அதை அவங்களுக்கு தெரிய பார்க்கணும். பிறகு நாங்கள் கொஞ்சம் காலத்தில் அதை எடுத்து அவங்க வீடை காட்டினா இது என்னென்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, டேபிள், சேர், டோர். ஸ்பெல் பண்ணுங்கன்னு கேட்டால் சில நேரத்தில் உடனே சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த வேர்டை சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் தான் சவுண்ட்ஸ் தெரியும். இப்போ இந்த 2 ஓகே, த டோர் அந்த எழுத்து அவங்களுக்கு சிறுவில் பார்க்குறதுல அந்த வேர்ட்ஸில் பார்த்து அவங்க காட்டுவாங்க, தட்ஸ் அ பேர்ட், தட்ஸ் ரெண்டு, தட்ஸ் குட். இப்போ அப்படி செய்ய அப்புறம் நாங்கள் அந்த ஃபுல்லாக அவங்கள வாசிக்கிற சைட் ரீடிங்னு சொல்கிறது. அப்போ அதை அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்னொரு இது, நாங்கள் பிள்ளைகள் எதுவும் எழுதினா அதில் ஏதாவது வேர்ட்ஸ், உதாரணமாக நான் சொல்கிறது 4-5 வயசாக்களுக்கு இப்போ அவங்களுக்கு நாங்கள் ஒரு வேர்டு எழுத சொன்னால் அவங்க அதில் உடனே கரெக்டாக எழுத மாட்டாங்க. அவங்க அதை சவுண்ட் பண்ணி இப்போ என்னென்னு எழுதுறது என்று கேட்டால் நாங்கள் அவங்களுக்கு என்ன சவுண்ட் உங்களுக்கு முதல் கேட்குது என்று கேட்கணும். இப்போ உதாரணமாக எந்த கிளாஸில் நான் சின்னாக்களை படிப்பிக்கிற நேரம் உதாரணம் ஒரு வேர்டு ஹாலிடே, வாட்ஸ் அ சவுண்ட், முதல் என்ன சவுண்ட் உங்களுக்கு அதில் கேட்குது? ஹாலிடே, ஹாலிடேன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு தெரியும் ஹ, அண்ட் தென் வாட் யூ ஹியர். அப்போ அவங்க ஹாலிடேன்னு சொல்லி கொண்டிருக்க என்ன கேட்குதுன்ற அவங்களுக்கு கேட்கக்குள்ள அவங்களுக்கு ஓ கேட்கும். டே லீ என்ற அவங்களுக்கு சிலவில் ஈ கேட்கும். டே என்று சொல்லக்குள்ள அவங்களுக்கு ட. அப்புறம் டே என்றோன்னா இப்படி போடுவாங்க ஹாலிடே. அப்போ நாங்கள் சொல்லுவோம் அதில் எல் இல்லாமல் போகுது, ஒய் இல்லாமல் போகுது என்று நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்போ அவங்கள நாங்கள் சவுண்ட் பண்ணி அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணோம், குட், அப்படித்தான் குட் யூ ரோட் என்று சொல்லி. அப்போ அதான் கரெக்ட் என்று சொல்லலாது, ஆனால் யூ ரோட் என்று சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு அந்த பிள்ளையாக இருந்த இதை சொல்கிற இன்வென்டிவ் ரைடிங்னு சொல்லி. அப்போ அவங்க இப்படித்தான் நாங்கள் கொஞ்சம் அவங்க 4-5 வயசு இருந்தால் இதே பிள்ளைகள் 6-7 வயசில் ஓ நோ இட்ஸ் எல் இஸ் மிஸ்ஸிங் என்று அவங்களே சொல்லுவாங்க. இப்போ அப்படி அவங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இப்போ கிராமர் ஒன்று முதல்ல பார்க்கலாது. அவங்களுக்கு உதாரணமாக ஒரு பந்தி ஒரு ஐ வென்ட் டு த மார்க்கெட் என்று எழுத சொன்னால் நாங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் எழுதுவாங்க. ஆனால் அவங்களாவே எழுத சொன்னால் கிராமர் வேணுமென்று எதிர்பார்க்காதீங்க. அவங்க எழுதுறத நீங்கள் சந்தோஷப்படுங்க, அதை உற்சாகப்படுத்துங்க. இப்போ எனக்கு தெரியும் பிள்ளைகளை ஐ வென்ட் டு த மார்க்கெட் என்று சொன்னோன்னா அவங்க போடுவோம் ஐ ஒன்று தெரியும்,
அவங்களுக்கு காட்டுறது. அப்போ அவங்க சவுண்ட் பண்ணி எழுதும். ஐ வெண்ட் டு த இப்படி தான் எழுதுவாங்க. அப்போ அதில் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ பாருங்க, ஐ வெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த வெண்ட்னு சொல்லக்குள்ள அந்த அவங்களுக்கு கேட்குற பெங்குறைவு தான் கேட்கும், வெண்ட். அப்போ அவங்களும் அப்படித்தான் எழுதுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் நான் ஒன்றும் பெருசாக கரெக்ட் பண்ண போகிறேன் இல்லை. ஆக இதை நான் என்ன செய்வேன்டா, லெட்ஸ் ரீட் இட். ஐ வெட் யூ வெட் நோ 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 வெண்ட். அப்போ அதை கண்டுபிடிச்சிடுவாங்க டக்கண்டல். எண் இல்லாமல் போதும் கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது பிள்ளையாண்டு நான் சொல்ல மாட்டேன். அவங்க இதில் அப்படித்தான்டா பேச விட்டுருவேன். அப்போ அப்படித்தான் இன்வென்டிவ் ரைட்டிங். அவங்கள எழுத வைக்கணும். கூட எழுத வைக்க அவங்களுக்கு தாங்களே இந்த ஸ்பெல்லிங் அவங்களுக்கு தெரியும். இப்போ கூட வேர்ட்ஸில் நாங்கள் காட்டுறோம் இல்லையா வீடுகளில். உங்களை வீட்டில் என்ன பொருட்களுக்கும் நீங்கள் அது இங்கிலீஷில் எழுதி பேரை வைக்கக்குள்ள அவங்களுக்கு அதுகள்லேருந்து தெரிய வரும். மற்றது எனக்கு தெரியும், என் கிளாஸில் ஒரு 3 வயசு பிள்ளையோட எல்லா பிள்ளைகளோட பேரும் நாங்கள் அந்த போர்டில் எழுதியிருப்போம் இல்லையா. அந்த டைமில் அது இல்லாட்ட பேரையும் வாசிப்பா. ஆனால் அவட்ட நீங்கள் கேட்டிங்கண்டா ஒரு எழுத்தை காட்டி இது என்ன எழுத்துன்னு சொன்னால் யோசிப்பேன், என்ன சவுண்டுன்னு தெரியாது. அப்போ என்னென்று அவளுக்கு தெரியும் அந்த இதுண்டு இல்லை அந்த பேர்களண்டா அவள் அந்த என்ன மாதிரி இந்த வேர்ட் பேட்டர்னை பார்க்குறாங்க. அந்த பேட்டர்ன் அதை எடுத்து போட்டு காட்டினா சொல்லுவாள். ஆனால் அது என்ன சவுண்டுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். பாருங்க, வேர்ட் பேட்டர்ன் தான் பிள்ளைகள் முதல் பார்ப்பாங்க. அதை முதல் நீங்கள் காட்டலாம் வீடுகளில் அந்த காரியங்களுக்கு எழுதி வைக்கக்குள்ள அந்த நவுன்ஸ் எழுதி வைக்கிற நேரம். அப்போ மற்றது அவங்கள உற்சாகப்படுத்தணும் எழுதுறதுக்கு. அவங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி போட்டு இதை எழுதுங்க, இல்லை வசனம் தேவையில்லை வேர்ட்ஸை சொல்லி போட்டு எழுத சொன்னால் அவங்க கேட்டால் அவங்கள்ட்டே சொல்லணுமே என்ன சவுண்ட்ஸ் முதல் நீங்கள் கேட்குறீங்கன்ற என்ன சவுண்ட் எடுத்தது வருதுன்னு. இப்போ அவங்களாவே நீங்கள் உற்சாகப்படுத்தக்குள்ள அவங்களுக்கு எழுதுறது ஸ்பெல்லிங் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டு இருக்கும். அவங்களுக்கு நாங்களே குந்தி கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது நான் கோயிங் பேக் டு இந்த நவுன்ஸை நாங்கள் எழுதி வீடுகளில் வேர்ட் டேபிள் சேர்ன்னு நாங்கள் எழுதி வைக்கிற டைமில் அப்புறம் நாங்கள் அதை எடுத்து அவங்களோட கேம் மாரியும் விளையாடலாம். இப்போயும் நாங்கள் கேம் தான் சொல்கிறேன் நான். என்ன அது அப்படி விளையாடக்கலாம், அவங்களுக்கு அது ஃபன்னாக இருக்கும். பொட்டை காட்டிட்டு சேரை காட்டிட்டு டேபிள்ண்டா நோ தட்ஸ் அ சேர் இல்லாட்டி டேபிள் எது கரெக்டாக அது சொல்லுவாங்க. இப்போ இப்படித்தான் நான் இந்த கிளாஸில் படிப்பிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குமென்று நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். நான் படிப்பித்த அந்த முறை உங்களுக்கும் உதவும் என்று எனக்கு கட்டாயம் தெரியும். நீங்கள் அதை பார்த்து உங்களோட அனுபவத்தை இல்லாட்டி உங்களோட குறிப்புகளை உங்களுக்கு ஏழுமண்டா எழுதுங்க காமெண்ட்டில். இல்லையண்டா தம்ஸ் அப் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குண்டா. மற்றது லைக் போடுங்க. அப்போ அது எனக்கு கூட உற்சாகமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.